இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வெற்றிக்காக மக்களின் நம்பிக்கையை பிகேஆர் பக்கத்தான் ஹரப்பான் ஒருபோதும் அடகு வைக்காது, ஃபூசியா சாலே கூறுகிறார். எதிர்வரும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் வெற்றியை பெறுவதற்காக மக்களின் நம்பிக்கையை ஒருபோதும் அடகு வைக்கப் போவதில்லை என்று பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பிகேஆர் கட்சி உறுதியாக தெரிவித்துள்ளது. தேர்தல் யுக்திகளை வகுக்க ஒவ்வொரு கட்சிக்கும் உரிமை உண்டு என்று குறிப்பிட்டுள்ள பிகேஆர் பொதுச் செயலாளர் ஃபூசியா சாலே, தங்களின் அரசியல் நகர்வுகள் அனைத்தும் மக்களின் நலனை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை என்றார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் அனைத்து 36 தொகுதிகளில் வேட்பாளர்களை களம் இறக்கியுள்ளது. பரிசான் நேஷனல் 25 தொகுதிகளிலும், பர்சத்து 24 தொகுதிகளிலும், பரிகத்தான் நேஷனல் 11 தொகுதிகளிலும் களம் காண உள்ளன. சிவபெருமானின் முதன்மை ஆயுதமான திரிசூலத்தை எட்டி உதைத்து அவமதித்து இந்துக்களின் மனதை நோகடித்தது தொடர்பில் தேடப்பட்டு வந்த நபரான தமீம் டஹாரி அப்துல் ரசாக் 4 மாதங்களுக்கு பிறகு இன்று போலீசில் சரணடைந்தார். தமீம் டஹாரி இன்று மதியம் 12:45 மணியளவில் சிரம்பான் போலீஸ் தலைமையகத்தில் சரணடைந்ததாகவும், தடுப்பு காவல் விசாரணைக்காக அவர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் நெகிரி செம்பிலான் போலீஸ் தலைவர் அல் ஜஃப்னி அமர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளவிருந்த நிலையில் தப்பியோடிய தமீம் தாய்லாந்தில் தங்கியிருந்ததோடு அண்மையில் கிளாந்தான் எல்லை வழியாக சட்டவிரோதமாக மலேசியா திரும்பியுள்ளார். திரிசூலத்தை அவமதித்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக நாடு முழுவதும் மொத்தம் 192 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் களம் காண்பதால் தேர்தல் களம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமுள்ள 36 தொகுதிகளில் இம்முறை அதிகபட்சமாக 21 தொகுதிகளில் மும்முனை போட்டியும் 11 தொகுதிகளில் நேரடி போட்டியும் நிலவுகிறது. குறிப்பாக சென்னா தொகுதியில் ஆந்தனி லோக்கும், ரந்தாவ் தொகுதியில் முகமது அசானும் தத்தம் தொகுதிகளில் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் ஜெராம் பாடாங் மற்றும் ரஹாங் ஆகிய 2 தொகுதிகளில் 4 முனை போட்டியும், நீலாய் மற்றும் ஸ்ரீ தஞ்சோங் ஆகிய தொகுதிகளில் 5 முனை போட்டியும் என பலத்த அரசியல் பலப்பரீட்சை ஏற்பட்டுள்ளது. இத்தேர்தலில் மொத்தம் 8,89,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இன்று சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் பெய்த பலத்த மழையை தொடர்ந்து கில்லான் பள்ளத்தாக்கின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பட்டாலிங் ஜெயாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் குறித்து அவசர அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு துணை இயக்குநர் அஜ்ருல் ரிசால் அஸ்பார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பட்டாலிங் ஜெயா, டமான்சாரா மற்றும் தாமான் துன் டாக்டர் இஸ்மாயில் ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்களும் மீட்புக் குழுவினரும் சம்பவ இடங்களுக்கு விரைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். முழுமையான சேத விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. நெகிரி செம்பிலான் மாநிலத்திற்கும் தாம் பிறந்த மண்ணான ஜெராம் பாடாங்கிற்கும் சேவையாற்றும் நோக்கில் ஜெராம் பாடாங் சட்டமன்ற தொகுதியில் பிகேஆர் சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் ஜி மணிவண்ணனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் தொகுதி வாக்காளர்களை கேட்டுக் கொண்டார். முன்னாள் காப்பார் நாடாளுமன்ற உறுப்பினராக மணிவண்ணன் பிகேஆர் கட்சியில் மூத்த தலைவர், மத்திய அளவில் கட்சிக்கு சேவையாற்றி வந்தாலும் தாம் பிறந்த மண்ணான ஜெராம் பாடாங் தொகுதியின் பிகேஆர் தலைவர் என்ற முறையில் மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருகிறார் என்று சிகாமட் எம்பியான யுனேஸ்வரன் குறிப்பிட்டார். வணக்கம். இன்று வேட்புமனு தாக்கல் சிறப்பாக நடைபெற்றது. ஜம்போல் மாவட்டத்தில் இன்னைக்கு ஏற்குரிய நம்ம பக்கத்தான் ஹரப்பான் சார்பாக 4 வேட்பாளர்கள் இருந்தாங்க. குறிப்பாக அறிமுகம் தேவையில்லாத ஒரு முக்கிய வேட்பாளர் ஜெராம் பாடாங் வேட்பாளர் திரு மணிவண்ணன் கோவிந்த், முன்னாள் காப்பால் நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் கட்சியின் முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய அனுபவம் பெற்ற ஒரு அரசியல் மூத்த தலைவர்னு கூட சொல்லலாம். இன்று அவர் இன்னைக்கு ஜெராம் பாடாங் போட்டி போடுவது அவரோட பிறந்த மண்ணு. அதனால இங்க அவர் தேசிய அளவில் இன்னைக்கு நிறைய அரசியல் மற்றும் பணிகள் செய்திருந்தாலும் இன்னைக்கு அவரோட கிராமத்துக்கே திருப்பி இங்க மக்களுக்கு சேவை செய்யணும், தன் ஜனங்களை பார்க்கணும் அப்படின்றத அடிப்படையில முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த மணிவண்ணனுக்கு பக்கத்தான் ஹரப்பான் தகவல் பிரிவு தலைவரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபசீல், யுனேஸ்வரன் உட்பட உற்சாக வரவேற்பை நல்கி வேட்புமனு தாக்கல் மையத்திற்கு ஆதரவாளர்களுடன் புடைசூழ அழைத்துச் சென்றனர்.
பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்தோ ஸ்ரீ உத்தமா ஹஜி ரம்லிங்கா தலிப் அவர்களின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு பினாங்கு சுபம் கேஷ் அண்ட் கேரி வணிக உரிமையாளர் முருகேசன் பெரியண்ணனுக்கு DSPN என்ற ராஜா சத்ய பங்குவான் நகரி எனும் டத்தோ அந்தஸ்தை தாங்கிய உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு பினாங்கு பிராய் பகுதியில் தனது முதல் வணிக தளத்தை தொடங்கிய இவர் இன்று பட்டர்வர்த், நிபோங் தபால், பினாங் லிட்டில் இந்தியா மற்றும் படாங்சராய் என தனது வர்த்தக சாம்ராஜ்யத்தை அசுர வேகத்தில் விரிவுபடுத்திய பினாங்கின் மிக முக்கிய இந்திய வர்த்தகராவார். வர்த்தகத்துறையில் சாதனை படைப்பதோடு நின்றுவிடாமல் தமிழ் பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மற்றும் இந்து ஆலயங்களின் ஆன்மீக பணிகளுக்கு பல்வேறு உதவிகளை டத்தோ முருகேசன் பெரியண்ணன் நல்கி வருகிறார். இந்த உயரிய விருது கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்த பினாங்கு மாநில அரசாங்கம், ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர ராஜு சோமு, சட்டமன்ற உறுப்பினர் கேல்வின் என்ற குமரன் கிருஷ்ணன், பலிதான் நிறுவனத்தின் உரிமையாளர் தான் ஸ்ரீ ரமேஷ், நசிகண்டர் கமலியா உரிமையாளர் பாலா ஆகியோருக்கு முருகேசன் பெரியண்ணன் தமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வணக்கம், என் பேர் முருகேசன் பெரியண்ணன். பினாங்கு மாநிலத்தில் எனக்கு டத்தோ பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ அதே நேரத்தில் இந்த பட்டம் கிடைக்கிற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இருகூப்பிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த OB கெல்வின் குமார், டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜ் அவர்கள், அண்ணன் தான்சி ரமேஷ் அவர்களுக்கு இந்த தருணத்தில் மிக பெரிய இருகரங்கூப்பிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பால் உயர்ந்து ஈகை குணத்தால் சமுதாயத்தின் நெஞ்சங்களில் இடம் பிடித்துள்ள டத்தோ முருகேசன் பெரியண்ணன் தமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து வரும் வாடிக்கையாளர்களுக்கும் நிறுவன பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எதிர்வரும் நக்ரி சம்பிலான் மாநில தேர்தலில் பாரிசான் நேஷனல் மற்றும் பரிகத்தான் நேஷனல் கூட்டணிகளுக்கு இடையே கிடைக்கும் வெற்றியே 16வது பொது தேர்தலுக்கான புதிய அரசியல் கூட்டணியை தீர்மானிக்கும் என டத்தோ ஸ்ரீ அமர் ஜைட் அமிடி தெரிவித்துள்ளார். ஃபெல்டா பாலுங்கில் நடைபெற்ற நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜைட் அமிடி, தற்போதைய சூழலில் இரு கூட்டணிகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் எதுவும் இல்லை என்றும் தொகுதிகளில் மோதல்களை தவிர்ப்பதற்கான தற்காலிக புரிந்துணர்வு மட்டுமே நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் 36 தொகுதிகளிலும் பாரிசான் நேஷனல், பரிகத்தான் நேஷனல் கூட்டணி முறையே 25 மற்றும் 11 தொகுதிகளிலும் பெர்சத்து கட்சி தனித்து 24 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. சிரம்பானில் குறைந்த செலவிலான ஆக்சிஸ் எலும்பு முறிவு சிகிச்சை மையம் அமைப்பதற்காக லிம்கிராஃப்ட் இன்னோவேஷன் நிறுவனத்திற்கு பெங் ராயாட் 1.42 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி வழங்கியுள்ளது என்று தொழில்முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஈஸ்வரன் நடராஜன் முன்னெடுக்கும் இம்மையம் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை கட்டணங்களை 50 விழுக்காடு வரை குறைத்து வழங்க உள்ளது. இதன் மூலம் அரசு மருத்துவமனைகளில் நீண்ட காலம் காத்திருப்பது மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் அதிகப்படியான கட்டண சுமைக்கு தீர்வு கிடைக்கும் என ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று சிரம்பானில் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது புக்கிட் கப்பாயாங் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் பக்கத்தான் ஹரப்பானைச் சேர்ந்த நிக்கோல் தான்க்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருந்த போது ஸ்டீவன் சிம் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். எலும்பு முறிவு சிகிச்சை மையத்திற்கு ஆண்டுக்கு 4 விழுக்காடு என்ற குறைந்த வட்டி விகிதத்தில் நவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ரோபோட்டிக் மறுவாழ்வு வசதிகளை வாங்குவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இதனிடையே அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்த இந்த சிகிச்சை மையம் நகரி சம்பிலான் மக்களுக்கு மிகச்சிறந்த மருத்துவ வாய்ப்பாக அமையும் என புக்கெட் கப்பாயாங்கில் ஜாசேகா சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் நிக்கோல் தான் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தோனேசியாவின் ஃபிஷரி நிறுவனத்தில் மலேசிய ஓய்வூதிய நிதி வாரியமான குவாப் மேற்கொண்ட முதலீட்டில் ஏற்பட்டுள்ள 200 மில்லியன் ரிங்கேட் நஷ்டம் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நேற்றிலிருந்து முறையான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக SPRM தலைமை ஆணையர் அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்துள்ளார். ஃபிஷரி நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளில் முறைகேடு செய்து திட்டமிட்ட ஏமாற்று வேலைகளின் மூலம் இந்த முதலீடு பெறப்பட்டுள்ளதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம்
நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். இந்த நிறுவனத்தின் முதலீட்டின் மூலம் சிங்கப்பூரின் தெமாசே மற்றும் ஜப்பானின் சாஃப்ட் பேங்க் ஆகிய அனைத்துலக நிறுவனங்களும் நஷ்டத்தை சந்தித்துள்ளன. நம்பிக்கை மோசடி குற்றத்திற்காக ஃபிஷரி நிறுவனத்தின் நிறுவனர் கிப்ரான் உசைஃபாவிற்கு இந்தோனேசிய நீதிமன்றம் ஏற்கனவே 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பரிகத்தான் நேஷனல் மற்றும் பரிசான் நேஷனல் கூட்டணிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள அரசியல் ஒத்துழைப்பு காரணமாக நாடாளுமன்றத்தில் பெர்சத்து கட்சி மட்டுமே இப்போது ஒரே எதிர்க்கட்சியாக எஞ்சியுள்ளதாக அதன் தலைவர் முஹிடின் யாசின் தெரிவித்துள்ளார். அரசாங்க கட்சிகளின் சவால்களை எதிர்கொண்டு பெர்சத்து கட்சி கண்டிப்பாக தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் என அவர் தனது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பரிசான் நேஷனல் பரிகத்தான் நேஷனல் இடையிலான ஒத்துழைப்பு திருமண பந்தத்திற்கும் மேலானது என பாஸ் தலைவர் அடி அவாங் வர்ணித்திருந்தார். பாஸ் கட்சியுடனான ஒத்துழைப்பை மேற்கோள் காட்டி உம்மா ஒற்றுமை என்ற பெயரில் அம்னோ நாடகமாடுவதாகவும் முஹிடின் யாசின் கடுமையாக சாடியுள்ளார். கிடா ஜித்ராவில் உள்ள கோழி பண்ணை வளாகங்களில் குடிநுழைவுத்துறை நடத்திய ஓப்ஸ் பஸ்பாடு அதிரடி சோதனையில் 34 சட்டவிரோத வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் 19 முதல் 52 வயதுக்குட்பட்ட 23 மியான்மர் நாட்டவர்கள், 8 வங்காளதேசத்தினர் மற்றும் 3 இந்தோனேசியர்கள் அடங்குவர். இவர்கள் அனைவரும் முறையான அனுமதியின்றி தங்கியிருந்த குற்றத்திற்காக குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பிலாந்தி குடிவரவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சக மாணவரை பல மாதங்களாக கொடூரமாக துன்புறுத்தி காயம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் படிவம் ஒன்றில் பயிலும் 3 பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர் வகுப்பறைக்குள் நுழையும் போது வழுக்கி விழுந்ததாக முதலில் கூறப்பட்ட நிலையில் மருத்துவமனை பரிசோதனையில் அவரது இடது கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. அதன் பின்னரே சக மாணவர்கள் தன் மீது குப்பை தொட்டிகளை வீசி உதைத்து அடித்ததாக அம்மாணவர் தாயாரிடம் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களான அந்த 3 மாணவர்களும் பாதிக்கப்பட்ட மாணவரை மிரட்டி பணம் பறித்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து குற்றவியல் சட்டம் பிரிவு 324 மற்றும் 507B-யின் கீழ் கங்கார் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜூலை 15ஆம் தேதி புத்ராஜயாவில் மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மித்ரா அமைப்பின் ஏற்பாட்டில் இந்திய சமூக மேம்பாட்டிற்கான சிலிக் மடானி 2026 திட்டத்தின் கீழ் பாலர் பள்ளிகளுக்கு நிதியுதவி வழங்கும் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் சார்பில் மனிதவள அமைச்சின் துணை தலைமை செயலாளர் சுடெக்னோ அமட் பெலோன் மற்றும் மித்ராவின் தலைமை இயக்குநர் கே ரவீந்திரன் நாயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிலிக் மடானி 2026 தொடர் 2-இன் கீழ் தென் மண்டலம் தவிர்த்த பிற மாநிலங்களைச் சேர்ந்த 117 பாலர் பள்ளி நடத்துனர்களுக்கு நிதி உதவிக்கான அங்கீகார கடிதங்கள் மற்றும் மாதிரி காசோலைகளை வழங்கினர். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 162 பாலர் பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு B40 பிரிவைச் சேர்ந்த 3612 இந்திய சிறுவர்களின் ஆரம்ப கல்விக்காக மொத்தம் 8.87 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்தின் கல்வி நிதியுதவி தங்களின் பாலர் பள்ளி மேம்பாட்டிற்கும் மற்றும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் எவ்வளவு பெரிய பக்கபலமாக அமைந்துள்ளது என்பது குறித்து இந்த நிகழ்வில் பயனடைந்த 6 முக்கிய பாலர் பள்ளிகளின் பொறுப்பாளர்கள் தங்களது நெகிழ்ச்சியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். என் பேர் தனலட்சுமி. நான் ததிக்கா ஒவாசன் சுத்ராஜயாலன்னு வந்திருக்கேன் ஃப்ரம் கடா. ஆனால் மித்ரா என்ன ஒரு உதவி செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வறுமை கோட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அதாவது B40 பிள்ளைங்களுக்கு உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி நம்ம கையாளுறோம், என்ன மாதிரி நிலைமையை நம்ம எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். பிள்ளைங்களுக்கு போதுமான நம்ம கல்வியை நல்லா தரமா கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். மித்ரா எங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை உதவி எங்களுக்கு செய்யற மூலியமா நாங்க அவங்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குறோம், அவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சியை கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம ததிக்காவோட நல்லபடியா நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப மித்ரா இந்த மாதிரி நம்மளுக்கு உதவி செய்யற வாசி நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த B40 அந்த வறுமை கோட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னு, நம்மளுக்கும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்கொண்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வணக்கம், நான் சிவனேஸ்வரி பாலகிருஷ்ணன், ரக்யாட் பாலர் பள்ளி ஆசிரியர், ஸ்லாங்கூர். இந்த சேலி மடானி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கின்றது. மித்ரா மூலம் கிடைக்கின்ற இந்த சப்சிடி பார்த்தீங்கன்னா யூரானுக்கும்
அதே நேரத்துல உணவுக்கும் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்கள் நிறைய பயனடைகிறார்கள். இப்ப எங்க பள்ளியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதன் மூலம் வைத்து தேவார போட்டி, கதை சொல்லும் போட்டி, விளையாட்டு போட்டி, அது மட்டும் இல்லாம கிராஜுவேஷனும் நடத்தப்படுகிறது. அது அது மட்டும் இல்லாம நம் பள்ளியில் நடைபெறுகின்ற நிறைய நடவடிக்கைகள் இதன் மூலம் பயனடைகிறார்கள் மாணவர்கள். ஓகே, வணக்கம். என் பேர் திருமதி கலையரசி. நான் தடிக்காச்சராச்சரியிலிருந்து வருகிறேன், காப்பார். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து மடானி ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக வந்து மித்ரா கிட்ட இருந்து நம்ம ஃபண்ட் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால என்ன பயன் அடைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன். ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பாலர் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 4 வயசுலேருந்து 6 வயசு மாணவர்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியுது. ஸோ என்னன்னா பெரும்பாலுமே வந்து பெற்றோர்களோட மெயின் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம். ஸோ அங்கே நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே B40 கேட்டகரியில் இருக்கிறனால ஸோ நம்ம இலவசமாக அவங்களுக்கு வந்து பாடம் நடத்த முடியுது. ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியுது. ஸோ இதனால வந்து பிள்ளைங்க வந்து 1ஆம் ஆண்டுக்கு போகும்போது மிக தெளிவாகவும் அவங்களால அதை வந்து மீற முடியுது. வணக்கம், என் பெயர் தமிழ்ச்செல்வி. என் பாலர் பள்ளியின் பெயர் தடிகா டேசாமன் வாவாசான் நெகிரி பேரா உத்தமணித்தன் இருக்குது. மித்ரா ப்ரோக்ராம் தொடர்ந்து நம்ம பாலர் பள்ளிக்கு வந்து உதவி கிடைக்கிறதுனால பாலர் பள்ளியில் வந்து B40 மாணவர்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு வந்து தடிக்க அவர் வந்து நல்லா அவங்க கல்வி கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்னா எவ்ரி மந்த் வந்து மித்ரா வந்து அவங்களுக்கு வந்து யூரான் தடிக்க அவங்க கட்டுறதுக்கு இது தொடர்ந்து வந்தா எல்லா பாலர் பள்ளியும் நிச்சயமாக ஒரு நல்ல எஃபோர்ட் போட முடியும். தேங்க்யூ. என் பேர் ரஞ்சினி டாத்தா. நான் தடிக்கா செஞ்சுமான் மஞ்சள் வச்சிருக்கேன். நான் ஒரு 26 வருஷமா தடிக்கா நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த 26 வருஷமா தடிக்கா நடந்த போது நிறைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனை நான் கடந்து போயிருக்கேன். ஸோ இப்ப வந்து எப்ப மித்ரா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ பிள்ளைங்கள்லாம் வந்து பேமெண்ட் கட்டுறது இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த B40 பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கொடுக்குறோம். இந்த மித்ரானால எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம். மித்ரா இல்லைன்னா எங்களுக்கு உண்மையாவே கஷ்டம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைங்க வந்து இன்க்ரீஸ் மேல மேல பிள்ளைங்க அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து மித்ராவோட உதவி, இந்த மித்ராவோட உதவினால பெற்றோர்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிள்ளைங்களும் நல்ல ஒரு கல்வி நாங்கள் கொடுக்க முடியுது. ஓகே, நன்றி. என் பெயர் செல்வமணி. ரொம்ப பேருக்கு வந்து மிஸ்ஸஸ் சேகரன் தான் தெரியும். தடிக்கா பிரியா செக்ஷன் 17 ஷாலாம்ல இருக்கிறோம். நம்ம வந்து 40 வருஷமா ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மடானி விஷயம் வந்து எனக்கு இப்போ இந்த 3 இயர்ஸாக தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி மடானியில் வந்து காசு மித்ரா வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்ட்டுங்க. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. B40லாம் மித்ரா ஆரம்பிச்சது வந்து B40லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பேமெண்ட் கூட கட்டணும்னு. இப்போ மித்ரா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோன்னா B40லாம் நம்மகிட்ட திரும்ப வராங்க. நல்ல எஜுகேஷனுக்காக வராங்க. நல்ல எஜுகேஷன் எங்களால் கொடுக்க முடியுது. மித்ராவோட இந்த ஹெல்ப்னால ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கு. என் பேரண்ட்ஸுங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இல்லைனாக்கா கூட காசு கட்டணுமேனு ஒதுங்கி இருந்தவங்க வராங்க இப்போ. ஏன்னா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் வேணும், பேமெண்ட்டும் கட்டணும். அந்த ஹெல்ப் வந்து மித்ரா செஞ்சிருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. மடானி அரசாங்கத்திற்கும் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணனுக்கும் மித்ராவிற்கும் பாலர் பள்ளி நடத்துனர்கள் வெளிப்படுத்திய இந்த நன்றியும் மகிழ்ச்சியும் மித்ரா அமைப்பின் மூலமாக நமது இந்திய சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்கு சென்றடையும் ஒவ்வொரு நிதியும் எவ்வளவு வெளிப்படையாகவும் பயனுள்ளதாகவும் மாறுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த சான்றாகும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.